சென்னை பெருங்குடியில் பறக்கும் ரயிலில் தீ விபத்து ஏற்பட்டதை அடுத்து 2 மணி நேரம் ரயில் சேவை பாதிக்கப்பட்டது. ரயில் தடத்தில் இருந்து பாதிக்கப்பட்ட ரயில் பெட்டி நீக்கப்பட்டதை அடுத்து 10:15 மணிகளவில் கடற்கரை வேளச்சேரி மார்க்கத்தில் ரயில்கள் மீண்டும் இயக்கப்பட்டன. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் பிரசன்னா. சென்னையில் உள்ள பறக்கும் ரயிலில் இன்று பெருங்குடி அருகே ஒரு தீ விபத்து ஏற்பட்டது பொதுமக்கள் மத்தியிலே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் இன்று காலை 8:30 மணி அளவிலே இந்த தீ விபத்து ஏற்பட்டதை தொடர்ந்து தற்பொழுது வரை அந்த மார்க்கத்திற்கு ரயில் போக்குவரத்தானது நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் தற்பொழுது நாம் இங்கே நின்று கொண்டிருக்கும் இந்த கடற்கரை ரயில் நிலையத்திலிருந்து இன்னும் சற்று நேரத்திலே வேளச்சேரிக்கு ட்ரெயின் கிளம்ப உள்ளது. கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேர தாமதத்திற்கு பிறகு தற்பொழுது இந்த வேளச்சேரி ரயிலானது கிளம்ப உள்ளது. குறிப்பாக தற்பொழுது வரை மயிலாப்பூருக்கு இந்த ரயிலானது கிளம்பிக் கொண்டிருந்தது. ஏனெனில் 2 மணி நேர தாமதத்திற்கு பிறகு தற்பொழுது முதல் ரயிலாக இந்த ரயில் தற்பொழுது கிளம்ப இருக்கிறது. எனவே இந்த ரயில் 2 மணி நேரம் கழித்து தாமதமாக கிளம்பியதன் காரணமாக சில பயணிகள் வெகு நேரம் காத்திருந்து தற்பொழுது தங்களுடைய பயணத்தை மேற்கொண்டுள்ளதாகவும் தெரிகிறது. தற்பொழுது நாம் பார்த்தோம் என்றால் 2 மணி நேரத்திற்குள்ளராக மிகவும் துரிதமாக பணிகள் அனைத்தும் மேற்கொள்ளப்பட்டு தற்பொழுது இந்த விபத்திற்கு பிறகு முதல் பயணமானது துவங்க உள்ளது. தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் லூகாசுடன் பிரசன்னா.